யாழ்ப்பாணக் கல்லூரியில் 1960 ஆண்டு முதல் 1972 ஆண்டு வரைக்கும் ஒரு வெற்றி பெற்ற மாணவராக இருந்து பின்னர் பல்கலைக்கழகம் சென்று பட்டப்படிப்பை முடித்து பின்னர் மறுபடியும் யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு திரும்பி வந்து 1978 ஆண்டு முதல் 1982 ஆண்டு வரை ஆசிரியராக பணிபுரிந்து கல்லூரியில் இருந்து விடுபட்டு இன்று கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகிற அருணாச்சலம் தட்சிணாமூர்த்தி அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேர்காணல் கனடாவில் இருந்து எடுத்து அனுப்பப்பட்டது. முழுமையாக தான் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியராக பணி நியமனம் பெற்றது இவருடைய வாழ்க்கையின் சந்தோஷமான நாட்களாக இருந்திருக்கும். அதேபோல குறைந்த காலத்தில் இவர் கல்லூரியை விட்டு வெளியேறியது இவரிடம் கல்வி கற்ற மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் கவலை தரும் விடயமாக இருந்திருக்கக்கூடும். நான் அருணாச்சலம் தட்சிணாமூர்த்தி ஜப்னா காலேஜில் ஸ்டூடெண்டாகவும் இருந்து டீச்சராகவும் இருந்து 83 ஜனவரி வரையும் ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் ஜப்னா காலேஜ். நான் ஸ்கூலுக்கு சேர்ந்தது 1960 ஜனவரியில் 3ஆம் வகுப்பு மாணவனாக சேர்ந்து தொடர்ந்து யாழ்ப்பாண கல்லூரி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்தும் என்னுடைய விடுதலை நாட்கள் எல்லாம் கல்லூரியோடும் கல்லூரி நண்பர்களோடும் தான் கழிந்தது. இப்பொழுது நான் இங்கு டொரண்டோவில் வந்து தொடர்ந்து வேறு பாடசாலைகளிலும் படிப்பித்து கொண்டு இருக்கிறேன். நன்றி சார். உங்களுக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்குமான அந்த உறவு என்பது ஒரு நெடிய பயணமாகவே இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எனக்கும் ஜப்னா காலேஜுக்கும் இடையில் உறவு மிகவும் பலமானது. நான் என்னுடைய முழு செகண்டரி எஜுகேஷனும் அங்கே தான். அதுக்கு பிறகும் அண்டர் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்கியும் செய்து யூனிவர்சிட்டி போகும் வரையும் ஜப்னா காலேஜோட ஸ்டூடெண்ட் என்ற ரீதியில் மிகவும் நெருக்கமாக இருந்தேன். என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரோடையும் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வந்தேன். சங்கரத்தையிலேயே இருந்ததால் கல்லூரியுடன் எல்லா நிகழ்வுகளையும் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த வருஷமும் அங்கே போய் கல்லூரிக்கு சென்று புது அதிபரையும் சந்தித்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த புக்ஸ் ஐயும் எனது கையாலேயே அங்குள்ள தற்போதைய மாணவர்களுக்கு கொடுத்து வந்தேன். கல்வி கற்ற கல்லூரியிலேயே ஆசிரியராக பணி நியமனம் பெற்றவர் நீங்கள். கல்லூரிக்கு ஆசிரியராக நீங்கள் இருந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தினீர்கள்? அத்துடன் மறக்க முடியாத நினைவுகள் என்று உங்களை கேட்டால் எதை சொல்வீர்கள்? மாணவராக இருக்கும் பொழுதும் ஓரளவில் பிரபலமான மாணவனாக இருந்தேன். பேச்சு போட்டிகள், நாடக போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கு பிறகு யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியராக சேர்ந்த பிறகும் ஹவுஸ் டீச்சராக அங்கே சப்போர்ட்னாக பங்கஹோல்ந்த சப்போர்ட்னாக எல்லாம் இருந்து மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் நெருங்கி பழகுவதற்கும் உறவு கொள்வதற்கும் வசதியாக இருந்தது. நான் ஆசிரியராக சேர்ந்து ஒரு சில மாதங்கள்லேயே அங்கு சப்போர்ட்ன பங்கஹோலில் கூட லண்டனையர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவ. சப்போர்டன் தேவைப்பட்ட போது தர்மன் மாஸ்டருக்கு சேர்ந்து நானும் சப்போர்ட்னாக இருந்தேன். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு மறக்க முடியாத அல்லது முக்கிய நிகழ்வு ஹிட்ச்காக் ஹவுஸ் தான், அல்ல ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் கடைசியாக வந்து கொண்டிருந்தது ஆரம்ப காலத்திலிருந்து. நான் போன போது அங்கு அதற்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர் அதிலிருந்து விலகினார். அது விலகின போது ராஜன் கராமர் அதிபரும் ஆனந்தரட்ன மாஸ்டரும் அந்த ஹவுஸ் டீச்சராக வருமாறு என்னை கேட்டார். நான் ஓம் என்று கூறி செய்தபோது அதே வருஷம்
அந்த ஹிச்காக் ஹவுஸ் முதலாவதாக வந்து ஒரு சரித்திரம் படைத்தது என்று சொல்லலாம். அது எனக்கு ஒரு புது உத்வேகத்தை தந்தது. தொடர்ந்தும் பல வருடங்கள் அங்கே இருக்க முடியாமல் போனது ஒரு மனதுக்கு கவலை தான். என்றாலும் நாட்டு நிலைமை எல்லா நிலைமையாலும் வெளியேற வேண்டி வந்தது. நன்றி. 200வது ஆண்டை அண்மையில் நிறைவு செய்திருக்கிற நீங்கள் நேசிக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு நீங்கள் தருகிற வாழ்த்து செய்தி என்ன? நான் நேரையே பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கு அதிபர் மற்றும் சக ஆசிரியர்களோடு கதைத்து எனது வாழ்த்துக்களையும் அவர்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்தும் கல்லூரி முன்னேறி எதுவித பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி நடை போட வேண்டும் என்று இன்றும் வாழ்த்துகிறேன். உங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்கு நன்றி. நீங்கள் கனடாவில் வாழ்ந்தாலும் யாழ்ப்பாண கல்லூரியோடு இன்னும் இணைந்திருப்பதற்கு நன்றி.